திரும்பவும் உங்கள் அனைவரையும் எம்கே தொலைக்காட்சியின் வாயிலாக விடியலை நோக்கி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது நீங்கள் பார்த்து பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, வழக்கமாக உங்களை மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அவங்களுடைய பிரச்சனைக்கு எளிமையான முறையில் பரிகாரம் சொல்கிறது. இன்னொன்று, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது மக்கள் மனதில் நல்ல கருத்துக்களை பதிவு. இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் சொல்லுங்கள். தவம் இருந்து கடவுளை காண்பதை விட அன்னதானம் செய்து காணலாம். ஆனால் அந்த அன்னதானத்திலையும் எப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காத நிதானத்தோடு செஞ்சால் சிறப்பாகும். நன்றிங்க சுவாமிஜி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெறும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜியை சென்னையில் சந்திக்கணுமா, வாரத்தில் 3 நாள் சந்திக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை முகப்பேர் ஈஸ்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா பன்னீர் நகர் மெயின் ரோடு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடு இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. இது தவிர பிரத்யேகமாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில். எந்த இடத்துல சுவாமிஜியை சந்திக்கிறதா இருந்தாலும் கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை. கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் சுவாமிஜி கிட்ட டைரெக்டாக பேச முடியாது. பதிவு செய்வதற்காக மட்டும்தான், நேரலையில் மட்டும்தான் சுவாமிஜி கிட்ட நேரடியாக பேச முடியும். முதல் நேர் லைனில் வந்திருக்கீங்க. வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க சார். தெலுங்கா? என் பேர் கீதா சார், அருப்புக்கோட்டையிலிருந்து பேசுறேன். சரிங்க, அருப்புக்கோட்டை கீதா. சரிங்க, சுவாமி கிட்ட ஏற்கனவே பேசிருக்கீங்களா? சுவாமிஜி கிட்ட? மன்னிக்கணும், லைன் கட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்கன்னா தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு லைன் கிடைக்கும். என்ன பிரச்சனைங்கிறது தெளிவான முறையில் சொல்லுங்க. ஒரே கேள்வியா கேளுங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. செல்போன்ல பேசுங்க. சிக்னல் இருக்கிற இடமா நின்று பேசுங்க. கையில பேப்பர் பேனா எடுத்து வச்சுங்க. பரிகாரம் சொல்லும்போது சரியான முறையில் நோட் பண்ணிக்கிறதுக்காக. சுவாமிஜி, நேற்றைய தினம் நிகழ்ச்சியோட நிறையும் தருவாயில ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. கணவன் மனைவிகள் எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, பிரிஞ்சவங்க எத்தனை வருஷமா இருந்தாலும், எந்த வயசுல கல்யாணம் ஆயிருந்தாலும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காக எல்லாருமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் சொன்னீங்க. ரதி மன்மதன், அது நீங்க இன்னொரு தடவை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது அது நேற்று பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்காக சொன்னேன். ஆமாங்க சார். அது சதுர்த்தி அப்பதான் செய்யணும். ஓ. அதை இன்னைக்கு சொல்லி இதுமே அதை செஞ்சாங்கன்னா அது வேலை செய்யாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் போயிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் மாறிட்டே இருக்கும். அது எப்படி சட்னிக்கு பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா சரியான அளவு போட்டால் தான் சுவை இருக்குமோ, அதே போல் பரிகாரங்களும் ப்ராப்பராக அந்தந்த தேதி அந்த டயத்தில் சொல்கிற டயத்தில் செஞ்சால் மட்டுமே அது வேலை செய்யும். இல்லாட்டி அது வேலை செய்யாது. சரி. அதே கணவன் மனைவி பிரிந்தவங்க செய்யலாம்னா, ரதி மன்மனுக்கு அவங்க கல்யாணமான கிழமை, அந்த கிழமையில் போய் திண்டுக்கல் கிட்ட தாடி கொம்பில் ரதி மன்மதனுக்கு கோயில் இருக்குது. அதாவது பஸ்வநாசம் பைரவர் கோயிலுக்குள்ளேயே இருக்குது. அங்கே மொத்தம் 6 எலுமிச்சம்பழம், அதை 2ஆக வெட்டி அதவே விளக்காட்ட மடக்கி விட்டு ரதிதேவிக்கு 3, அதாவது மன்மதனுக்கு 3ஆக அதில் தேனை ஊற்றிடணும். தேனை ஊற்றி வச்சு வேண்டினதுக்கப்புறம் அந்த மீது 1/2 லிட்டர் தேன் வாங்கிட்டு போகணும். மிச்சம் இருக்க தேனை வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். திரும்ப அமாவாசை அல்லது அவங்க சண்டை போட்டு பிரிஞ்ச நாள் தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு ஒரு தேங்காயில் ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி தண்ணீரை கீழே ஊற்றிட்டு அந்த மீதம் இருக்க தேனை அதற்குள்ளே ஊற்றி திருப்பரங்குன்றத்தில் போனீங்க, முருகன் கோயில் போனீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே வலதுகை பக்கம் அந்த டிக்கெட் கவுண்டர் லெஃப்ட் சைடு இருக்கும். ரைட் சைடு திரும்பினா யானை நிப்பாட்டுற இடம் இருக்கும். அந்த ரைட் சைடு மேலே ஏறினோடனே அந்த மண்டபத்தில் வலது பக்கம் 2வது தூணில் ரதி மன்மதன் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்கும். அங்கே போய் அந்த தேங்காயை வச்சு என் கணவரும் நானும் வாழ்நாள் பூரா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேர்ந்து வாழணும்னு சொல்லி வேண்டிட்டு வரணும். இப்படி வேண்டிட்டு வந்தாங்கன்னா அதிகபட்சம் 3 வாரம் தொடர்ந்து இதை 3 தடவை தொடர்ந்து செஞ்சாங்கன்னாவே எவ்வளோ பெரிய கோர்ட்டுனால டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு போய் நின்னாலும் ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு. நன்றி. நன்றிங்க சுவாமிஜி. நேயர்களை கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதுபோல் இந்த பிரச்சனைகள் தேவைப்படுகள் பொதுவாக எல்லாருமே செய்யலாம் இல்லைங்களா? இல்லை செய்யலான்னு இருக்காங்க. அடுத்த நேயர் லைனில் வந்திருக்காங்க. வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? பேசலாம். என்னங்க மேடம்?
சேட்டை புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம், உங்களோட பேர் என்ன? என் பேரு உமாலட்சுமி. எங்க வீட்டுக்கார பேர் வந்து மாரிசாமி. உமாலட்சுமி மாரிசாமி. சரி, பேசுங்க. சுவாமிஜி கிட்ட என்ன கேட்க போறீங்க கேளுங்க. இல்ல, நாங்க நல்ல இருந்தாலும் இருக்கப்பட்டவங்க என்னையும் பிடிச்சுன்னு ஏதாவது குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வந்துக்கோங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. ஒன்னாட்டம் வந்து சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கு நல்லா இருக்குமா இப்ப வாழ்க்கை அடுத்தால? மாமியார் பிரச்சனை. சரிம்மா, டிவி பார்த்துட்டு இருக்கீங்களாம்மா? இல்லம்மா, பாக்கல, நான் இங்கதான் இருக்கேன். சரி, ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு டிவியை போய் பாருங்கள். நான் உங்களுக்கு உண்டான பொதுவான பரிகாரம் இன்னைக்கு சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கங்கம்மா. நல்லது, நன்றி. சுவாமிஜி, இப்போ வந்து அன்னதானத்தை பற்றி நீங்கள் வந்து வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ இல்லை 3 முறையாவது அப்படி போட்டுருவீங்க. அது எதேச்சியாக போன மாதத்துலேயே ஒரு 2 தடவை போட்டுட்டீங்க மதுரையில். அன்னதானம்ங்கிறது மிக சிறந்த, நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்க, அன்னதானம்ங்கிறது மிக சிறந்த தானம்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து மெயில் அனுப்பிச்சு அந்த அன்னதானத்தை பற்றி ஸ்பெஷலாக ஏதோ வந்திருக்கு. நீங்கள் அது மாதிரி ஏதாவது வந்தால் நம்ம இந்த நிகழ்ச்சியில் படிக்கலாம். உங்களுக்கு வந்து திருச்சியில் விக்னேஷ்னு சொல்லி ஒரு சிஷ்யர் இருக்கார். அவர் வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அதாவது என்னுடைய அன்னதானத்தை பற்றி அவருடைய கருத்துக்களை படிங்க. ஆக்சுவலாக வந்து போன மாதம் முன் மாதம் வந்து சுவாமிஜி வந்து மதுரையில் 2 தடவை தாய் மூகாம்பிகை திருமண மண்டபத்தில் அன்னதானம் நடத்தினார் மிக சிறந்த முறையில். அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல நிறைய, அதாவது அதிகமான சிவபக்தர்களை சேர்த்தீங்கன்னா அடியார்கள், சிவனடியார்களை சேர்த்துருந்தீங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ சுவாமிஜி நடத்தின அந்த அன்னதானத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் படிக்கிறேன். 1000 யானை குதிரைகளை பரிசாக கொடுத்தாலும், கோடி பசுக்களை தானம் செய்தாலும், எத்தனை தங்கம் வெள்ளி பாத்திரங்களை இனாமாக கொடுத்தாலும், கடல் வரை உள்ள பரந்த பூமியை தானமாக அளித்தாலும், நமது குலத்தின் சேவையை அர்ப்பணித்தாலும், ஏன் கோடி கன்னிகைகளுக்கு விவாகம் செய்து கொடுத்தாலும், அத்தனை எண்ணற்ற தானங்களும் அன்னதானத்திற்கு சமமாகாது. அன்னதான பிரபுவின் தாசன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அன்னதானத்தை பற்றி ஸ்பெஷல் இவ்வளவு இருக்குது. எந்த விதமான அன்னதானத்திற்கு மின் எந்த ஒரு தானமும் மிகையாகாதுங்கிறதுக்கு வந்து அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அன்னதானத்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணலாம். அந்தந்த மாதம் அந்த திதி நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட சிவனடியாருக்கு மகேஸ்வர பூஜை பண்ணி, அதே மத்தியானம் 12 காலையில் மகேஸ்வர பூஜை பண்ணணும். காமனாக ஏதோ ஒரு நாள் அஷ்டமி தினத்தில் பண்ணோம்னா பூஜை பண்ணி அன்னதானம் பண்ணலாம். பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மகேஸ்வர பூஜை பண்ணி குறிப்பிட்ட காரணத்துக்காக இப்போ வந்து தீராத நோய், உடல் உபாதைகள், இதுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா சஷ்டி அப்போ காலையில் 10 மணிக்கு மகேஸ்வர பூஜை பண்ணி அவங்களுக்கு அமுது படைக்கணும். அமுது படைச்சு 12 மணிக்கு கரெக்டாக அந்த யார் அன்னதானம் பண்ணுறாரோ அவரோட மனைவி முதல் வச்சு கோபூஜை 3 பசுக்களை பாட்டி கோபூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் மக்களுக்கு அன்னதானம் போட்டு வந்தால் நோய், தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பத்தில் தொன்று வருங்களா வம்சாவளி நோய், இந்த மாதிரி நோய்கள்லேருந்து விடுபடலாம். இதே செல்வ செழிப்புக்குன்னா அஷ்டமி பௌர்ணமிகளில் வந்து காலையில் கோபூஜை பண்ணி, அடுத்து மகேஸ்வர பூஜை பண்ணி, அதற்கப்புறம் வந்து அன்னதானம் பண்ணிச்சு, அதற்கப்புறம் வந்து தீர்த்தாடலுக்கு வந்து யாத்திரை தானம் பிராமணர்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மேலும் வந்து ஐஸ்வர்யங்கள் கூடும். ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு திதிக்கு ஏற்ற மாதிரி தானத்தை மாற்றி செஞ்சோம்னா அதுக்கேற்ற பலன்கள் நம்மளை உடனே வந்து சேரும். நன்றி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், MK தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம் ஐயா, என் பேரு ஆண்டனிங்க ஐயா. ஐயா உங்க பேர் என்ன? ஐயா என் பேரு ஆண்டனிங்க. ஆண்டனி, சொல்லுங்க சார். என்ன ஏரியால? ஐயா நான் திருவாரூர்ல இருந்து கால் பண்றேன். சரி, ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்லங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. ஐயா எனக்கு கொஞ்ச நாளாவே என்னோட தொழில் வந்து சுமாரா இருக்குதுங்க ஐயா. சொல்லுங்க, என்ன தொழில்? அதே மாதிரி என்னோட ஐயா டைல்ஸ் சொல்றது. சொல்லுங்க. அதே மாதிரி என்னோட ஹெல்த்தும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குங்க ஐயா. ஹெல்த்துங்களா? ஆமாங்க. வீடு எந்த டைரக்ஷன்ல இருக்குமா? சவுத்தா? ஐயா வீடு வடக்கு பாத்தீங்க. வடக்கு வாசலா தெற்கு வாசலா? வடக்கு வாசலுங்க. வடக்கு வாசல். உங்க பெட்ரூம்? பெட்ரூம் வந்து வட மேற்குலங்க ஐயா. வட மேற்குல இருக்குங்க. உள்ள நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடு உங்க பெட்ரூமா? ஆமாங்க. ஓகே. அப்ப அக்னி மூலையில என்ன இருக்கு? அதாவது தென்கிழக்குல? தென்கிழக்குல கிச்சன் தாங்க ஐயா இருக்கு. கிச்சன் தான் இருக்கா? ஆமாங்க.
சரி, உங்களோட ஹால் இருக்கு இல்லைங்களா, வீட்டோட ஹால், ஆமாங்க ஆமாங்க. உங்க வயது என்னாச்சுப்பா? 36ங்க. வீட்டில் வந்து சாயங்காலம் ஒரு 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள ஏதாச்சும் மல்லிகைப்பூ வாடை இல்லை கொலுசு சத்தங்கள் எதுவும் கேட்குதா? இல்லங்கய்யா, அந்த மாதிரி எதுவும் கேட்கல. வீட்டில் எதுவும் சொல்லியிருக்காங்களா? இல்லங்கய்யா, எதுவும் சொல்லுங்கய்யா. சரி, 13 கிலோ கல்லுப்பு வாங்கிக்கோங்க. எவ்வளவுங்கய்யா? 13 கிலோ. சரிங்கய்யா. ஹாலில் இருக்கக்கூடிய ஜாமான்லாம் ஓவர்செல் பண்ணிட்டு சரிங்கய்யா. அங்கே ஹாலை ஃப்ரீயாக்கிட்டு தரையில் மட்டும்தான் அந்த உப்பை வந்து எல்லா 8 திசைக்கு வர மாதிரி நல்லா ஹாலை சுற்றி பரப்பி விட்டுருங்க. சரிங்கய்யா. பரப்பி விட்டுட்டு அதில் தண்ணி மட்டும் தொளிச்சு விடுங்க, ஊற்றி விடாமல் தொளிச்சு விட்டுருங்க. இது செய்ய வேண்டியது நைட்டு 8 மணிக்கு வியாழக்கிழமை. சரிங்கய்யா. சரிங்கய்யா. இதை செஞ்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த உப்பை பூரா கூட்டி எடுத்து சரிங்கய்யா. ப்ளஸோட்டில் போட்டுருங்க, இல்லாட்டி சாக்கடையில் போட்டுருங்க. சரிங்கய்யா. அதுக்கப்புறம் வீட்டை கழுவி விட்டுட்டு சரிங்கய்யா. கோமியம், சரிங்கய்யா. நெல்லிக்காய் பொடி 50 வாங்கிக்கோங்க. சரிங்கய்யா. கோமியம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, பசு சாணம். சரிங்கய்யா. இது 3 மட்டும் ஒரு பக்கெட் தண்ணியில் கலந்து அந்த வீடு அந்த ஹாலில் மட்டும் தொளிச்சு விடுங்க. சரிங்கய்யா. உங்கள் ஹெல்த்தும் நல்லாரும், தொழிலும் அதே நல்லா அபிவிருத்தி ஆகும். ரொம்ப சந்தோஷம். நல்லது. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய விடியல் நிகழ்ச்சி. ரொம்ப அழகாக பார்த்து, அதாவது பிரச்சனைக்கு ஏற்றவாறு கேட்டு அந்த பரிகாரங்களை கேட்டு பரிகாரம் செஞ்சு நிறைய பேர் வந்து பயனுற்றதாக நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமிஜியை நீங்கள் நேரடியாக சந்திக்கணும் விருப்பப்படுறவங்க சென்னையில் 3 நாள் சந்திக்கலாம், வாரத்தில் 3 நாள் சந்திக்கலாம். அதாவது புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளுமே சென்னையில் சந்திக்கலாம். எந்த இடம்னா சென்னை முகப்பேர் ஈஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா நம்பர் 134 ஈஸ்வரியிலம் பன்னீர் நகர் மெயின் ரோட்டில் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் இருக்கணும் பக்கத்திலே தெரியும். இது தவிர ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம் சுவாமிஜியை. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்த மோட்டில். எந்த இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை. மிக விரைவில் மதுரையிலும் சுவாமிஜி சந்திக்கிறதா சொல்லியிருக்காரு. அது என்னைக்கு எப்போ எங்குங்கிறத அது மிக விரைவில் சுவாமிஜியை சொல்லுவார் உங்களுக்கு. அது விரைவில் மதுரையில் பர்மனண்ட்டாக சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. நாங்கள் கோயில் ஆலயம் அமைக்கிற பணி நடந்துட்டு இருக்கு. சரிங்க. நவபாஷான சிலை செய்கிறதா இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு ஓரிரு மாதத்தில் அது பணி முடிஞ்சிடும். அது முடிஞ்சோடனே யாருடைய இடத்துல கட்ட போறேன்னு தெரியல. அது அவங்களே வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. மதுரைக்குள்ள தான். அப்படி யார் வந்து சொல்றாங்களோ அந்த இடத்துல கோயில் அமைச்சு அங்கேயே முழுமையாவே அங்கேயே அங்கேயே இருக்க போறேன். மக்களை பார்த்துட்டு அங்கேயே இருக்க போறேன். சுவாமிஜி அதனுடைய முழு விவரமும் சுவாமிஜியை மிக விரைவில் சொல்றதுக்காக எதிர்பார்ப்போம் எல்லாருமே. சுவாமிஜி இப்போ வந்து அன்னதானத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது தவிர அன்னதானத்தை எந்த முறையில் செய்தால் சிறப்பு? நீங்கள் சொல்கிற மாதிரி மிக பிரம்மாண்டமாக நடத்தி அடியார்களை கூப்பிட்டு அது மாதிரி பண்ணுறது இல்லாமல் நார்மலாக இருக்கிற மக்கள் எப்படி செய்யலாம்? அதனோட பயனை எப்படி பெறது? அதோட பயனை பெறது அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து காலையில் வந்து மத்தியான சாப்பாடுக்கு சமைப்பாங்க. அதில் வந்து குக்கரில் வைக்கக்கூடாது. வடிக்கக்கூடிய சாப்பாடுகளை அந்த பாத்திரத்தில் சமையல் செய்யக்கூடிய பாத்திரத்தில் போடக்கூடிய அரிசியில் ஒரு பிடி மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதாவது அந்த தண்ணி ஊற்றி கலகிறதுக்கு முன்னாடி அவங்க போடுவாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கிட்டே வரணும். அதில் அந்த எடுக்கிறவங்க வந்து தலைக்கு ஊத்துறமா இருந்தால் 7 நாள் அதை தொடக்கூடாது. இதை தொடர்ந்து சேர்த்தி வச்சுட்டு வந்து 48 நாளைக்கு ஒரு முறையோ, இல்லை அந்த குடும்பத் தலைவர் பிறந்த நாள், இல்லை அந்த குடும்பத் தலைவரோட கல்யாண நாளில் சமையல் செஞ்சு மேக்ஸிமம் லெமன் சாதம் இல்லை சாம்பார் சாதம் இது 2 செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தயிர் சாதம் வந்து பர்டிகுலரான பிரச்சனைக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இது 2 செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் ஆலயங்களில் தெய்வத்துக்கு படையல், அதாவது தெய்வத்துக்கு பிரசாதமாக கொடுக்காம அங்கே வரக்கூடிய மக்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுவும் அன்னதானத்தில் சேரும். கோயிலுக்குள்ளே கொடுக்கணும். கோயிலுக்குள்ளே வெளியில் வந்து கொடுக்கக்கூடாது. கோயிலுக்குள்ளே கொடுக்கணும். ஆனால் கோயில் நீங்கள் வந்து நெய்வேத்தியம் மாதிரி பண்ணுறது அப்படி பண்ணாமல் நேராகவே போய் பிரசாதமாக கொடுக்கலாம். கோயில் மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அன்னதானம். நெய்வேத்தியம் பண்ணிட்டு கொடுத்தா அது அன்னதானத்தில் வராது, அது பிரசாதமாக மாறிடும். அப்போ அது தெய்வத்துக்கு கொடுத்ததுக்கு சமம். இப்படி பண்ணிட்டு வரலாம். இல்லை ஒவ்வொரு இப்போ பைரவர் பூஜைகள் வந்து தமிழ்நாட்டில் நல்லா நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பைரவருக்கு
அங்கே வரக்கூடியவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பகல் 12 மணிக்கு முன்னாடி வீட்டில் இதே மாதிரி அரிசி சேமித்து லெமன் சாதம் அல்லது மல்லி சாதம் இது ரெண்டையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இல்லை கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா லெமன் சாதம், செய்வினை கோளாறு தேவையில்லாத டிஸ்ட்ரிக் கோளாறுகள் இருந்தால் மல்லி சாதம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நன்றிங்க சுவாமி, நன்றி. அடுத்த நேரம் லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? சாமிஜி வணக்கம், தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். தூத்துக்குடி. ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? பேர் வந்து செல்வராஜ். பையனுக்காக கேட்கேன். பையன் பேர் மனோஜ். சரி சரி சரி. ஏற்கனவே பேசிருக்கீங்களா? வீட்டுல பேசுறேன், தான் புதுசா பேசுறேன். சரி கேளுங்க, சுவாமிஜி என்ன கேட்க போறீங்க? பையன் அவன் பிஏ முடிச்சிருக்கான். பையனுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வெளிநாடு போகலாமா? பேர் என்னப்பா? இல்ல நீங்க டிவி சத்தம் எங்களுக்கே. டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க ஐயா. சரி, டிவி வால்யூம் சரி ரைட். போன்ல பேசுங்க, சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி. டிவி வால்யூம் உங்க கம்மி பண்ணல. கம்யூனிட்டி உங்களோட பையன் பேர் கேட்டார், சொல்லுங்க சுவாமி. பையன் பேர் மனோஜ். நீங்க பேசுறது எங்களுக்கே கேட்கறதுனால லைனை கட் சரி பண்ணிடுவோம். சரி, நான் வெளியே வந்துட்டேன். பையன் பேர் மனோஜ், பிஇ முடிச்சிருக்கான். வெளிநாட்டுக்கு போகலாமா? வெளிநாட்டுக்கு போகலாங்கய்யா. எப்போ வாய்ப்பு கிடைக்கும் சாமி? பிப்ரவரிக்குள்ள கிடைக்கும். நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, இப்போ சொன்ன மாதிரி அன்னதானத்தை 2 விதமாக பண்ணலாம். இது தவிர வேற ஏதாவது வழக்கமாக முன்னாடி கேட்டதா என்னால் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக டொனேஷன் மாதிரி கொடுத்தா அந்த மாதிரி ஏதாவது சேருமா அப்படிங்கிற? டொனேஷன்ல கொடுக்கறது அது நன்கொடை, அது தானத்துல போய் சேராது. அப்படி கொடுத்தாலும் அது சொர்ண தானத்துல தான் போய் சேரும். இல்ல அன்னதானத்துக்காக கலெக்ஷன் பண்றாங்களே, அதுக்கு பொருட்களா வாங்கி தரலாம். அரிசி மூட்டையோ இல்ல சாப்பாடு, இலை, வாட்டர் கப் இப்படி அவங்க ஸ்பான்சர் பண்ணலாம். அப்படி பணமா கொடுத்தாங்கன்னா அவங்க அங்க போய் நின்று பரிமாறும். ஒரு 2 பேத்துக்காச்சும் அவங்க பரிமாறணும். அப்படி செஞ்சால் மட்டுமே அந்த அன்னதானத்தோட பலன் அவங்கள வந்து சேரும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த அன்னதானத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு சொர்ணதானம், நன்கொடை இதுலதான் போய் சேரும். கர்ணர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தானங்கள் பண்ணியிருக்க. ஒரு ஊமைக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை. கர்ணர் வந்து சொர்க்கத்துக்கு போய் அவருக்கு பசி தாங்கலையாம. இப்போ சொர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பசிக்காது, அவருக்கு பசி தாங்கலையாம. அவருடைய ஆட்காட்டி விரலை எடுத்து தன்னுடைய வாயில வச்சுக்கிட்டா உடனே பசி நின்றுமாம். இது ஏன்னு பார்க்குறப்ப அவர் தானங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்ப வந்து அன்னதான கூட எங்கே இருக்குன்னு ஒருத்தர் கேட்பாரு. அந்த அன்னதானத்தை கொடுத்துக்கு இப்படி நேராக போய் இடது பக்கம் திரும்புன்னு தன் ஆட்காட்டி விரலால் காமிச்ச ஒரு காரணத்துக்காக அந்த ஆட்காட்டி விரல் அன்னதானத்துக்கு வழி சொன்ன அந்த ஒரு புண்ணியத்தின் பலனாக அவருக்கு அந்த விரலை வந்து வாயில வச்சா பசிக்காது அப்படின்னு. அவ்வளோ தானம் பண்ணக்கூடிய கர்ணருக்கே அன்னதானம் பண்ணாதனால சொர்க்கத்தில் பசி அதிகமாக இருந்துச்சுன்னு ஒரு ஐதீகம். அதை இன்னொன்று செய்யலாம். ராமேஸ்வரம், காசிங்கெல்லாம் போய் பிண்டம் வைக்கிறப்ப தனக்காகவும் ஒரு பிண்டங்கள் வச்சுட்டு வரலாம். அது ஒரு விதமான அன்னதானத்தில் சேரும். காசி ராமேஸ்வரத்துக்கு போய் பிண்டம் வைக்கிறோம், அதாவது ஒரு பிண்டம் வச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி பிண்டம் வைக்கிறது இறந்தவங்களுக்கும் தனக்காகவும் வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னால் பித்ருதோஷங்களோ எதுவும் வராமல் இருக்கும். ஓ சரிங்க சாமி. இது தவிர நீங்க இப்போ கோபூஜைன்னு சொன்னீங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும் நிறைய பேர் வந்து அந்த பசுக்களுக்கு இல்லை பொதுவாக அந்த மாதிரி இது அந்த அது ஒரு கீரை இருக்கு, அவுத்திக்கீரைன்னு சொல்லுவாங்களா, அதை மட்டும் அன்னைக்கு அகத்திக்கீரை அன்னைக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதனோட ஏதாவது ஆன்மீக ரீதியாக கருத்துக்கள் ஏதாவது? அகத்திக்கீரை கொடுக்கறது வந்து பசுக்கு கொடுக்குறப்ப தங்களோட பாவங்கள் போகுங்கிறதுக்காகத்தான் கொடுக்குறாங்க. பாவங்கள் போகணுங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, எந்த ஒரு பரிகாரங்களும் தேவையில்லை. தான் செய்த தவிர உணர்ந்து தான் என்ன தப்பு செஞ்சோங்கிறத உணர்ந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களேங்கிறத தெரிஞ்சு அவங்கள்ட்ட ஒரு மானசீக மன்னிப்பு, இனிமே அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கனாவே அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க. இல்லை பூஜை செஞ்சு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பாவங்கள். அது பர்டிகுலராக அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் நிறைய பேர் கொடுத்து பார்த்துருக்கேன். அதுக்காக சக்தி வழிபாட்டுக்கு அமாவாசை, அதனால அப்போ பண்ணுவாங்க. இதில் வந்து என்னன்னா அப்போ வந்து இதில் இன்னொன்று இருக்கு. மணிப்பூர சக்கரத்துலேருந்து ஓம் சந்திராய நமங்கிற மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்கனாலும் நல்லது நடக்கும். ஓ அது மாதிரி அகத்திக்கீரை கொடுக்கும்போது ஓம் சந்திராய நம அப்படின்னு சொல்லி மணிப்பூர, அதாவது தொப்புள் நாபிகமலத்தை நினைச்சு
அங்கே சந்திராயணம்மன் 18 முறை சொல்லிட்டு அதற்கு பின் அந்த அகத்திக்கீரை கட்டை வந்து கோமாதாக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த கொட்டுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அவங்கள சேரும். மற்ற சமயம் நீங்கள் ஒரு லாரி நிறையா கொடுத்தீங்கனாலும் அதோட பலன் உங்களுக்கு அது சேரும். ஓ. ஸோ இது கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது கொடுக்குற முறை தெரிஞ்சால் அது எப்படி கொடுத்தா நமக்கு நல்லது, நமக்கு நன்மை சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது அதை கேட்டது. நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் இது. அடுத்த நாள் லைனில் இருக்காங்க. வணக்கம், MK தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஆமா சார், எனக்கும் ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சார். உங்க பேர் என்ன சார்? என் பேர் கணேசன் சார். கணேசனா? ஆமா சார். என்ன ஊர் சார்? நான் கிரகம்பாக்கம் பாய்க்கிறேன். போடு கிரகம்பாக்கம். கிரகம்பாக்கம். சொல்லுங்க சார், என்ன இப்ப கேளுங்க சார், சுவாமிஜி என்ன கேட்க? இல்ல, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் சார். இன்னும் குழந்தை பாக்கி இல்ல. என் ஒய்ஃப் பேர் லட்சுமி, என் பேர் கணேசன் சார். சரிங்க. என்ன கிழமை உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு? எனக்கு வந்து எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நடந்தது சார். மனைவி பேர் என்னங்க? லட்சுமி சார். இடையில எதுவும் நாள் தள்ளி போய் திருப்பி இதாச்சுங்களா? ஆமா சார். இப்ப எத்தனை மாசம் தள்ளி போச்சு? ஒரு 2 மாசம் தள்ளி போச்சு சார். சரி, அப்புறம் எப்படி கலைஞ்சிச்சு? அப்புறம் திருப்பி அது எப்படி கலந்து தெரியல சார், நீங்க சொல்றது புரியல. சரி, ஃபோனை கட் பண்ணிட்டு டிவி பாருங்க, அதுக்குண்டானது சொல்றேன். சொல்லுங்க ஐயா. அதான் சுவாமிஜி, இது தவிர கோபூஜை விஷயமா இன்னொன்று கேட்டுருவேன். இந்த அதனோட சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்கு. கிரகப்பிரவேசம் பண்ணுறப்போ வீடு புதுமனை புகுழ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது முதல்ல கோபூஜை பசுவை தான் உள்ளே கூட்டும் போகிறாங்க. அதுக்கு ஏதாவது கோபூஜைக்கு வந்து முதல்ல வந்து திருவானைக்காவல் கோயில் வந்து அன்னை வந்து சிவனை திருமணம் செய்வதற்காக கோபூஜை பண்ணதாக ஐதீகம் இருக்குது. இப்பயும் திருவானைக்காவல் கோயிலில் பகல் 12 மணிக்கு கோயில் அர்ச்சகர் வந்து பெண்ணாக ஆடை அணிஞ்சு 12 மணிக்கு வந்து 12 மணி பூஜை வந்து கோபூஜைக்கு பண்ணுவாங்க. கோமாதாக்கு வந்து கோபூஜை பண்ணுறாங்க. அதாவது சிவனை கரம் பிடிக்கிறதுக்காக அம்பாள் வந்து கோபூஜை பண்ணதான் ஐதீகம். அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது கோபூஜை பண்ணிட்டு போகிறப்ப அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கும். மற்ற அந்த அங்கே இருக்கக்கூடிய தீய நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் அங்கே இல்லாமல் வெளியேறணுங்கிறதுக்காக அங்கே கோபூஜை. நன்றி சுவாமிஜி. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பவும் சந்திக்கலாம். இது விடியலை நோக்கி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு சந்திப்போம். திரும்பவும் உங்கள் அனைவரையும் MK தொலைக்காட்சியின் வாயிலாக விடியலை நோக்கி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது நீங்கள் பார்த்து பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. வாரத்தில் 3 நாள் சுவாமிஜியை சென்னையில் சந்திக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை முகப்பேறு ஈஸ்ட்டில் DAV கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோடு வரும். அதில் நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், இந்த இடத்துல சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா TVS டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டல். எந்த இடத்துல சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. கீழே தெரிகிற மொபைல் நம்பர் ஒன்லி பதிவு செய்வதற்காக மட்டும்தான். சுவாமிஜிகிட்ட நேரலையில் பேசணும்னா மேலே இருக்கிற நம்பரில் மட்டும்தான் பேச முடியும் ஃபோனில், மற்ற எந்த நம்பர்லையும் பேச முடியாது. அடுத்த நேரம் லைனில் வந்திருக்காங்க. வணக்கம், MK தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. உங்க பேர் என்ன? என்ன ஊரு? என்ன ஊருங்கம்மா? மேடவாக்கம். பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும்தான் பேசணும், மற்றவங்களுக்காக பேச முடியாது. யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு தான். சரி, கேளுங்க, சுவாமிஜிட்ட கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. சரிம்மா. அது வாங்கி உங்க கொடுக்கவே 2 வருஷம் ஆச்சு. கேட்டா இப்ப தர அப்ப தரன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் இதுக்காக என்னென்ன பரிகாரமா பண்ணிருக்கீங்க? எதுவும் பண்ணதில்லை சார். தாயத்து இது மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் செஞ்சிருக்கீங்களா? இல்ல சார், அது எதுவும் பண்ணதில்லை சார். இங்க வந்து நிக்குதேம்மா, வசிய மயிலாம் நிறைய செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதேம்மா. எதுவுமே இல்ல சார். கோயில் அங்காளம்மா கோயில போய் மட்டும்தான் சார் வேற ஒரு தாயத்து கட்டிட்டு வந்தோம். தாயத்து செஞ்சு போட்டீங்களா? நான் அதெல்லாம் கேட்ட தாயத்து செஞ்சீங்களான்னு கேட்டேன். இல்லை நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போட்டேன் சார். இந்த பணம் இவங்கள்ட்ட இருந்து வரணுங்கிறதுக்காக எதுவும் செஞ்சீங்களா? எதுவும் செய்யல சார். சரிம்மா, ஃபோன் கட் பண்ணிட்டு டிவி பாருங்க, பதில் சொல்றேன். நல்லது. அதாவது
முதல்ல ஒரு நேயர் குழந்தைக்காக கேட்டார் இல்லையா, ஆமாம். திடீர்னு இப்படி பயந்து பீரியட் ஆனாங்க. இப்போ வந்து தலை கூத்துறதுக்கு முதல் நாள் வந்து உடம்பு உலுக்கி பயந்தாங்க அப்படின்னா, கன்சீவ் ஆகாமல் பயந்தாங்க, அடிக்கடி இப்படி வருது அப்படின்னா, அவங்க ரெகுலராக அவங்களுக்கு தலை கூத்துறதுக்கு முதல் நாள் வரப்போகுதுங்கிறப்பயே ஒரு லெமனை கட் பண்ணி அதில் எதுவுமே தடாமல் தலைவாசல் அவங்க தலையை 3 முறை சுற்றி தலைவாசலில் வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து போட்டுருங்க. தொடர்ந்து 3 நாள் செய்யுங்க. அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே களையிறது நின்றோம். இப்போ கன்சீவாக இருக்காங்க, ஒரு 6 மாதத்தில் யாரோ வந்து அமுத்துற மாதிரி வந்து அமுத்தி உடனே அப்பா இது பீரியட் ஆகிடுறா தலைக்கு ஊற்றிடுறாங்க அப்படின்னா, அந்த லெமன்லேயே குங்குமம் தடவி அவங்க தலையை 3 தடவை சுற்றிட்டு ராஜநிலை நிலவாசலில் வச்சுட்டு காலையில் எடுத்து வெளியில் எடுத்து போடுங்க. தொடர்ந்து 3 நாள் இதை செய்யணும். இப்படி செஞ்சுட்டு வந்தாங்கன்னாவே வேறு நெகட்டிவ் எனர்ஜியின் பாதிப்பால் வந்து குழந்தை அபார்ட் ஆகிட்டு இருக்கிறது, அடிக்கடி பயத்தினால அபார்ஷன் ஆகிறது, இப்போ அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு குழந்தை வகத்தில் தங்கும். இது 2 விதமான பிரச்சனை உங்களுக்கே தெரியும். ஒன்று, முதல் நாள் கனவு இல்லாட்டி திடீர்னு ஒரு உலுக்கி தலைக்கு ஊற்றிடுவாங்க, அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. இன்னொன்று, ஏதோ வந்து உடம்பை போட்டு அமுத்துற மாதிரி அமுத்தி உடனே தலைக்கு ஊற்றுவாங்க. இது 2. உடம்பை போட்டு அமுத்துற மாதிரி இருந்தாலோ இல்லை பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி பயந்தாலோ லெமனில் வந்து குங்குமம் தடவிக்கங்க. இல்லை சும்மா வெறும் பயத்தினாலையும் கனவு கண்டு பயத்தினால வந்தால் லெமனை மட்டும் வெட்டி தலையை 3 முறை சுற்றி நிலவாசலில் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு தூக்கி வெளியில் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து 3 நாள் செய்யணும். எப்போ அப்படின்னா, ரெகுலராக தலைக்கு ஊற்றுறீங்க, அதுக்கு என்றைக்கு வருங்கிறது உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு முதல் நாள்லேருந்து செஞ்சிங்கன்னா அந்த பயம் வராது. ஸோ அதனால் அபார்ட் ஆகிறதோ இல்லை பீரியட் ஆகிறதோ தள்ளி போகும். நன்றி சொல்லி அடுத்த லைனில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ராதா பேசுறேன். சரிங்க, ஏற்கனவே சாமி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன் சார். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. எனக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து இப்ப புதுசா ஒரு பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு போட்டிருக்காரு. அப்புறம் அத பத்தி கேட்கணும். சொல்லுங்கம்மா. அப்புறம் வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் ராதா, கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்துங்க நேற்றுக்குன்னு ஒரு புதுசா பார்ட்னர்ஸோட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க ஜி. உங்க கணவர் பேரு? என் கணவர் பேர் ஜீவன்லால். சொல்லுங்க. அது கொஞ்சம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏற்கனவே அவர் எதுவும் பரிகாரங்கள் லைவ்ல வந்து பேசியிருக்காரா? அவர் எதுவுமே அப்படியெல்லாம் எதுவுமே பேச மாட்டார் சாமி. நீங்க எதுவும் பேசி பரிகாரம் கேட்க? நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணனதே இல்ல. பிரேயர் பண்ணுவேன், சாமி கும்பிடுவேன், கோவிலுக்கு போவேன். சரி, சொல்லுங்கம்மா. என்ன தொழில்மா? ஷேர் ஸ்டாக்ஸ். அவர் முதல்ல இருந்தே கல்யாணம் ஆகுதுல இருந்தே 20 இயர்ஸ் அதான் சாமி பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா. வேற எதுவுமே பண்ணதில்ல. கொஞ்சம் மேல கீழதான் இருந்துச்சு பிசினஸ். அப்புறம் ஒரே பொண்ணு. இப்ப என்ன கேட்கணுமா? எனக்கு அவரோட பிசினஸ் எப்படி இருக்கும், இனிமேல் நல்லா இருக்குமான்னு கேட்டேன். என்ன பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு? அது அவங்க எனக்கு பேரு தெரியல ஜி, நேற்றுக்குதான் சொன்னாங்க. பேர் தெரிஞ்சா மட்டுமே அந்த பிசினஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? 5 பார்ட்னர் பேர் தெரியுமாமா? அவர் ஒருத்தர் பேர் சுந்தரவேல், நான் 2 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கேன். 2 பேர். சுந்தரவேல். இவர் பேர் ஜீவன்லால். என்ன பேர்ல ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரியல ஜி, ஆனா ஷேர்ஸ் கம்பெனி. இந்த வர 6 மாதத்துக்கு நல்லா இருக்குமா? வந்து ஸ்ரீ சக்ரா, ஐ திங்க் ஸ்ரீ சக்ரான்ற பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வர 6 மாசத்துக்கு நல்லா இருக்குமா? சரி விஜய், நல்லதுமா. நன்றி. நேயர்களே, நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது டிவி வால்யூமை தயவு செஞ்சு கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. தெளிவான முறையில் ஒரு கேள்வியை கேளுங்க. பிரச்சனை உள்ளவர்கள் மட்டுமே பேசுங்க. பிரச்சனை உள்ளவர்கள் பேசுங்க. இல்லைன்னா பிரச்சனையா இருக்க யாருக்கு பேசணுமோ அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு பேசுங்க. அப்பா அம்மாவுக்காக பேசலாம், பிள்ளைகளுக்காக பேசலாம். மற்றபடி அண்ணன் தங்கைக்காகவோ தங்கை அண்ணனுக்காகவோ அப்படி பேச முடியாது. சுவாமிஜி, இப்போ இன்னொருத்தருக்கும் சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பணம் சொந்தக்காரங்க மாந்திரிக பரிகாரங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க, அதை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மை சொல்லாதவங்களுக்கு இங்கே பரிகாரம் சொல்லியும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், என்ன இப்போ உடல் நோயே வருது, நீங்கள் ஆன்டிபயோட்டிக் என்ன எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அடுத்து டாக்டர் அது என்னன்னு. அதே போல் எந்த ஒரு பிரச்சனைக்குமே முதல்ல என்ன பரிகாரம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அது எதனால தடையாச்சுங்கிற கணக்கு எடுத்து அதுக்கு பதில் சொல்ல முடியும். அவங்க எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறப்ப அது ஆரம்பத்திலிருந்து பார்க்கணும். அதுக்கு இந்த எளிய முறை பரிகாரங்களால் சரி பண்ண முடியாது. அதாவது 3 வருஷத்துக்கு மேலே போயிட்டாவே அதுக்கு வேற மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும். நன்றிங்க சாமி.
நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? வாங்க. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? என்னங்க? வெங்கடாச்சலம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஈரோடு மாவட்டம். சரி, ஈரோடு மாவட்டம். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க சுவாமி கிட்ட. எங்க தொழில் முடக்குங்க, பண கஷ்டம், கடன் தொல்லை. சரிம்மா, டிவி லைனை கட் பண்ணிட்டு டிவி பாருங்கம்மா. ஒரு பொதுவான பரிகாரம் சொல்கிறேன். அதாவது தேவதாரம், குங்கிலியம், வெட்டிவேர், மருதாணி விதை, வெள்ளை சாம்பிராணி, இது 5 பவுட்ரு பண்ணி வீட்டில் டெய்லி 6 மணிக்கு மேலே 5:30 to 6:30 மணிக்குள்ளே புகை போட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். இதில் வடக்கு வாசல் இருக்கிறவங்க மட்டும் சாயங்காலம் 7 to 7:30 போடணும். 2வது, வடக்கு வாசல் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான கடன் சுமை அதிகமாகும். அவங்க பார்க்க கோடீஸ்வரம் மாதிரி வாழ்ந்தாலுமே கடன் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பூஜை அறையை மேற்கு புறம் பார்த்து, அதாவது தென்கிழக்கில் மேற்கு புறம் பார்த்து அமைச்சாங்கன்னா அங்கே கடன் சுமை குறையும். அப்படி பூஜை அறையை அங்கே வைக்க முடியாட்டி அந்த இடத்துல ஒரு சரஸ்வதி பிள்ளையார் ஃபோட்டோ மட்டும் மேற்கு புறமாக மாற்றி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து, கிழக்கு வாசல் இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இது 3ம் கலந்து கிழக்கு முகமாக தீபம் போட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். தெற்கு வாசல் இருக்கிறவங்க விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இது 3ஐயும் கலந்து இந்த மாதம் தீபம் போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் லட்சுமி கடாட்சம் நல்லாயிருக்கும். வடக்கு வாசல் இருக்கிறவங்க கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், இது 2 மட்டும் கலந்து தீபம் போட்டுட்டு வந்தாங்கன்னா, அதாவது மேற்கு முகம் பார்த்தே தீபம் போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் நல்லா இருக்கும். வடக்கு வாசலில் இருக்கிறவங்க இழுப்பை எண்ணெய், புங்க எண்ணெய், நல்லெண்ணெய், இது 3ஐயும் கலந்து வடக்கு பார்த்தே தீபம் போட்டுட்டு வந்தாங்கன்னா காமாட்சி தீபத்தில் தான் ஏற்றணும். அப்படி ஏற்றிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு மண் அகலில் தீபம் ஏற்றக்கூடாது. கார்த்திகை அன்னைக்கு மட்டும், கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் மண் அகலில் தீபம் ஏற்றணும். மற்ற நாட்களில் வீடுகள்லையோ கோயில்கள்லையோ மண் அகலில் தீபம் ஏற்றக்கூடாது. மண் அகல் மயானத்தில் மட்டும்தான் ஏற்றணும். வீட்டில் அகல் விளக்கில், மண்ணில் செஞ்ச அகல் விளக்கில் ஏற்றுனா மேலும் கஷ்டங்கள் அதிகமாகும். அதனால் பித்தளை, ஏதாச்சும் ஐம்பொன்னில் எந்த பொண்ணில் வேணாலும், வெள்ளி, பித்தளை, காப்பர், எதில் வேணாலும் நீங்கள் தீபம் ஏற்றலாம். அது அகலாக கூட இருக்கலாம். 2வது, அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய், நல்ல எண்ணெயாக ஊற்றுங்க. இப்போ உங்கள் விளக்குலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு ஓரத்தில் பச்சை கலராக வந்திருக்கும் கொஞ்ச நாள் எரிஞ்சாவே. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றுற எண்ணெய் தரமில்லைன்னு அர்த்தம். அப்படி தரமில்லாத எண்ணெயில் வரக்கூடிய ஜுவாலாக்னி மூலமாக வரக்கூடிய நற்பலன்கள் வராமல் தீய பலன்கள் மேலும் அந்த வீட்டில் அதிகரிக்கும். இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஒவ்வொரு வீட்லேயும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டைகள், பணப்பிரச்சனைகள் தீரும். இது 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், தெய்வங்களுக்கு பூ போடுறது கதமம் கண்டிப்பாக போடக்கூடாது. வீட்லேயும் சரி தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் கதமம் போட்டால் கண்டிப்பான முறையில் கடன் அதிகரிக்கும். வாசனை மலர்கள் போடலாம். சிவன், முருகர் இவங்களுக்கு மட்டும் வாசனை பூ இல்லாமல் அரளிப்பூ இல்லை வில்வப்பூ போடலாம், இல்லை சம்மங்கி பூ மாலை போடலாம். வீட்டில் பெண் தெய்வங்கள் எதுக்கும் கதம்ப மாலை போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா மேலும் கடன் சுமை அதிகரிக்கும். நன்றி நன்றி சாமிஜி. ஸோ இப்போ சொன்ன பரிகாரம் பொதுவான பரிகாரம், யார் வேணும்னாலும் பொதுவான பரிகாரம். நன்றி நன்றி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? லீலாவதி, விமலா. ஏற்கனவே பேசுறீங்களா சுவாமிஜி கிட்ட? சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, எனக்கு கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பால்வாடி ஸ்கூல்ல ஹெல்ப்பரா பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிம்மா. மோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக கேக்குறேன் சார். உங்க வயசு என்னமாச்சு? எனக்கு 39. நீங்க வர ஞாயிற்றுக்கிழமைமா? சரி.
திருநள்ளாறு போங்க. சரிங்க சார். திருநள்ளாறு போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு துணி எதுவும் விடாதீங்க. சரிங்க. அது குளிச்சு முடிச்சோடனே உள்ள பூஜைக்கு போறதுக்கு முன்னாடி சரிங்க. ஒரு 3 பேத்துக்கு ஏதாச்சும் சாப்பாடு பொட்டணம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சரிங்க சார். சனீஸ்வரன் உள்ள சனீஸ்வரன் ஆலயத்துக்கு போய் சனீஸ்வரனையும் சூரிய பகவானையும் வேண்டிட்டு சரிங்க சார். நேரா வீட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில தீபம் பொருத்துங்க. சரிங்க. இது இந்த ஞாயிற்றுக்கிழமையே செஞ்சீங்க அப்படின்னா சரிங்க. கண்டிப்பா வேலை பர்மனன்ட் ஆகுமா? சரிங்க சார். நல்லது. எனக்கு ப்ரமோஷன் ஆகுங்க சார். கண்டிப்பா ஆகுமா? இதை செய்யுமா? 3 months ஆச்சு சார் போயிட்டு வந்தாங்க. எப்பமா? ஜூன் 5ஆம் தேதி போயிட்டு வந்தாங்க. இது பரிகாரம் கேட்டீங்களாமா? அதுக்கு நான் சொல்றேன். சரிங்க. சரிங்களா? இது பரிகாரமா இந்த மாதிரி செஞ்சீங்களா நீங்க? இல்லைங்க. இப்படி செஞ்சீங்கன்னா விட்டுட்டு வந்துட்டாங்க. துணி விட்டுட்டு வரக்கூடாதுமா. அடிக்கடி பிரம்மச்சரிய தோஷம் இப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னா வேலை போயிடும், தேவையில்லாத பேர் கெடும், கடன் சுமை அதிகரிக்கும். இப்போ உங்க பேர் கெட்டிருக்கா? ஆமாங்க. இப்படி தேவையில்லாம துணி விட்டு வந்தா கண்டிப்பா பேர் கெடும். சரிங்களா? கோயில் கோயில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில தீபம் போடுங்க சனீஸ்வரனை நினைச்சு. தேங்காய் எண்ணெய். சரிங்களா? ஆமா. என்னன்னாலும் வாங்கி கொடுமா, அதனால தவறு இல்லை. நல்லது. நன்றி நன்றி நன்றி. அவங்க பேசின மாதிரி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரம்மச்சேத தோஷம். பெண்கள் இப்படி துணியை விட்டுட்டு வந்தீங்க, கண்டச்சனி அஷ்டமத்து சனி நடக்காம சனி தசைன்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு வந்தா உடனடியாக அவங்க பேர் கெடும். அவங்களே சொன்னாங்க எனக்கு பேர் கெட்டிருக்கானா? ஆமாம், கண்டிப்பாக பெண்களாக இருக்கப்ப பேர் கூடும், வேலையில் பிரச்சனை வரும். ஆண்களாக இருக்கிறப்ப ஆக்சிடெண்ட் ஆகும், அல்லது பண விரயம் அதிகமாகும், தேவையில்லாத பெண்கள் பிரச்சனை. ஸ்ரீராமனாவே இருந்தாலும் தேவையில்லாத பெண் பிரச்சனையில் சிக்கிக்குவார். அதாவது அவர் எந்த பெண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆனால் தேவையில்லாத பெண் பிரச்சனை அவரை தேடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால சொத்துக்களும் பண விரயங்களும் நிறைய ஆகும். அதனால இந்த பிரம்மச்சேத தோஷங்கிறது கோயில் குளங்கள்ல துணி விட்டா வரும். அதுல முக்கியமா திருநள்ளாறு ஏன் சொல்லணும்னா அவர் உடனுக்குடனே நல்லது கெட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம். கண்டச்சனி அஷ்டமத்து சனி நடக்காம அங்க துணி விட்டால், அதாவது குளங்கிறது புண்ணியம், அங்க குளத்துல குளிச்சா புண்ணியம் கிடைக்கும். நீ துணியை அங்கேயே விட்டினா அந்த புண்ணியம் போயிடும். கர்ணனுக்கு எப்படி தன் கவச குண்டலங்கள் இழந்த உடனே இந்திரனோட இதால இழந்தாருன்னு அவர் உயிர் போதோ, அதே மாதிரி நம்மளுடைய மானத்தை காக்கக்கூடிய கவச குண்டலம் நம்மளுடைய துணி. அந்த துணியை புண்ணியம் கிடைச்ச உடனே விட்டுட்டு வந்தால் நம்ம புண்ணியத்தை, நம்ம செஞ்ச புண்ணியத்தை அங்கே விடுறோம். அப்போ நமக்கு மேலும் பாவங்கள் அதிகமாகி உடனுக்குடனே அதுக்குண்டான தண்டனைகள் நமக்கு வரும். அதனால கோயில் குளங்கள்ல பிரச்சனைகள், திருநள்ளாறுங்கிறப்ப அஷ்டமத்து சனி கண்டச்சனி நடந்தால் மட்டுமே விடணும், இல்லாட்டி விடக்கூடாது. விட்டா கண்டிப்பா அந்த குடும்பம் கஷ்டப்படும். அஷ்டமத்து சனி கண்டச்சனி ரெண்டு நடந்தாதான் துணி விடணும். ஆமா. அது திருநள்ளாறுக்கு மட்டுமே இல்லை, எந்த கோயிலுக்கு இருந்தாலும் இந்த 2 நேரத்துல இந்த கோயில் குளத்திலையும் விட. பாவம் போறது வந்து அடிச்சுட்டு போற ஆத்துல விடணும். பம்பை ஆறு அடித்து கொண்டு போகக்கூடியது. அது வந்து பாவத்தை விட்டோம்னா அடிச்சுட்டு போயிடும் அந்த பாவத்தை. குளங்கள் ஏன் கோயில், எல்லா கோயில்லையும் குளம் வெட்டினாங்கன்னா அங்க புண்ணியம், அங்க குளிக்கிறவனுக்கு புண்ணியம் சேரணும். அப்ப நீ அதுல குளிச்ச உடனே துணி அங்க விட்டேன்னா கிடைச்ச புண்ணியத்தை அங்க விட்டுட்ட. அப்ப இது வரைக்கும் செஞ்ச புண்ணியத்தையும் அங்க விட்டுற. அப்ப என்ன ஆகும்னா அப்ப பாவம் மட்டுமே நினைச்சிருக்கும். அந்த பாவத்தோட நீ உள்ள போய் தெய்வத்தை வணங்கிட்டு வந்தேன்னா அந்த பாவத்துக்கு உண்டானதை அவர் உடனுக்குடனே தருவார். அதிக புண்ணியம் இருக்கிறப்ப கொஞ்சம் விட்டு கொடுப்பார். கண்டச்சினி நடக்கிறவங்க எல்லாருமே இறக்குறது இல்லை. அப்ப அவர் பாவத்தை விடாம புண்ணியத்தை விட்டுட்டு வரப்ப உடனுக்குடனே எஃபெக்ட், தொழில் தடை, பேரு கெடுதல், பண விரயம், தொழில் நஷ்டம், ஆக்சிடென்ட், இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான். நன்றி நன்றி சொல்லுங்க. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, என்ன ஊர் சார்? சத்யராஜ். சத்யராஜ், சொல்லுங்க சார். ஆமா சார், எனக்கு வந்து தூத்துக்குடி. சரி பேசுங்க சார், சுவாமிஜி கேளுங்க. எனக்கு வந்து வேலை வாய்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும் சார். நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். என்னோட எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுறேன். பட் வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆகி அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட் அப்படியே கிடக்குது சார். வெயிட்டிங் லிஸ்ட் வருது. எனக்கு மட்டும் தான் அப்படி இல்லைன்னு பார்த்தா எங்க குடும்பத்துல 3 தான் எல்லாரும் மெடிக்கல் ஃபீல்ட்ல படிச்சிருக்கோம். மெடிக்கல்ல உள்ளவங்களுக்கு 3 பேருக்குமே அந்த மாதிரி தட்டி போயிட்டு இப்ப என்னோட மைனி அவங்களுக்கும் வந்து கவர்மெண்ட் இதுல ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி இது இருக்கு. ஒருவேளை வீட்டுல கண்டிப்பி அந்த மாதிரி எதுவும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாருமே நாங்க 3 பேரும் ஆம்பளை பையன் இருக்காங்க. அதனால எல்லாருமே இப்படி ஒரு மாதிரி ஏதாவது இதை இந்த மாதிரியே சொல்லிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்னப்பா உங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வந்து இது பண்ற மாதிரியே இருக்கு.
இதனால இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்துருக்கு. நினைச்சு வேலை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்கே இருக்கு. பிரித்திங்கரா கோயில் எதுக்காச்சும் போய் பரிகாரம் எதுவும் பண்ணீங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. பிரித்திங்கரா கோயில் எதுவும் உங்க ஊர்ல போற பழக்கம் இருக்கா? என்ன சார்? பிரித்தியங்கரா கோயில் எதுவும் போற பழக்கம் இருக்கா? எங்க பிரித்தியங்கரா கோயில் இல்ல உங்க ஊர்ல அப்படி எதுவும் கோயில் இருக்கா? இல்லங்க சார். உங்க வீட்டுல உங்க ஒய்ஃபை கேக்குறீங்களா? நான் கல்யாணம் ஹலோ ஹலோ சொல்லுங்க ஐயா. பிரித்திங்கரா கோயில் எதுக்கும் போனது இல்லையா நீங்க? உங்க அண்ணன் தம்பி 3 பேரா? ஆமா 3 பேர். 3 பேருமே போனது இல்லையா? நான் போனது கிடையாது. இப்ப நீங்க பேசுறப்ப என் ஒய்ஃபும் அப்படி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை விட்டீங்க. ஒய்ஃப் இல்ல, மைனின்னு சொல்றேன். என்னது? மைனி அண்ணி. மதினி அண்ணி. அண்ணி. அவங்க எதுவும் அங்க போயிருக்காங்களா? தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க. அவங்க இருக்காங்களா கிட்டக்க? ஏன்னா உங்களை பேசுறப்ப இங்க வந்து பிரித்திங்கரா தேவி தான் வந்து நிக்குது, வேற எதுவும் இங்க வரல. ஸோ அதனால அவங்க பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கொடுக்க முடியுமா? பக்கத்துல இல்ல, அவங்க வெளியில இருக்காங்க, நான் வீட்டுல இருக்கேன். ஆமா, அது தெரிஞ்சா மட்டும்தான் உங்க பிரச்சனை என்னால எடுத்து விட முடியுங்க. வேற எதுவும் வரல, பிரித்திங்கரா மட்டும்தான் உக்கிரமா வந்து நிக்குது. என்ன தம்பி என்ன இது சொல்றீங்க எனக்கு கேட்க மாட்டேங்குது. இப்ப கேக்குற மாதிரி நல்லா போன்ல பேசுங்க, நல்லது. நன்றி 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 நன்றி. சுவாமிஜி, இப்போ வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஏதாவது ஒரு பொதுவாக மக்களுக்கு ஒரு விதமான பல நோய்கள் இருக்குது, ஈஸியாக நீங்கள் எளிமையான முறையில் தீர்க்கிறதுக்கு ஒரு நோய்க்கு உண்டான பரிகாரம் சொல்லலாம்னு சொன்னீங்க. பொதுவாக எல்லாரும் அது எந்த மாதிரி நோய்க்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க இன்னைக்கு? எந்த மாதிரி நோய்? நோய்க்குன்னு சொல்றதோட பல இப்போ வரைக்கும் லேடிஸ்க்கு தான் நிறைய சொல்லியிருக்கேன், குழந்தைக்காக எல்லாம். ஆண்களுக்கு சொன்னதே இல்லை. ஆண்களுக்குன்னா எந்த மாதிரி ரீசன்ல சொல்லுவீங்க சுவாமிஜி? குழந்தைக்காக அவங்க படம் ஆண்களுக்கு இது வரைக்கும் நீங்க வந்து சொன்னது வந்து பெண்களுக்கு குழந்தைக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ஸோ ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கு, ஆண்கள் மூலமாவும் இந்த குழந்தை தன்மை தடைபட்டு இருக்கு. அவங்களுக்கு பொதுவான பரிகாரம் சொல்ல போறாரு. ஆனா இன்னைக்கு நேரமின்மை காரணமாக அடுத்த வாரம் புதன்கிழமை இந்த நேரலையில சுவாமிஜி நீங்க சொல்லணும், உங்களோட அனுமதியோட நிறைவு செய்யலாம் அந்த நிகழ்ச்சி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. திரும்பவும் நேரலையில் சந்திப்போம். விடியலை